thank you, the Holy Master. Hallelujah. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக, பரிசுத்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, துதியெல்லாம் உங்களை விவரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி ஆண்டவரே, எங்களை போல பாவ மாம்சத்தை சாய் தடுத்துக் கொண்டு எங்களுக்காக பூமிக்கு வந்து ஆண்டவரே, எங்கள் தேடி வந்து எங்கள் பாவங்களை ரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே, நாங்கள் உங்களை அறியாத போதும் நீ எங்கள் நாமத்தை கொடுத்தீங்களப்பா. யாரெல்லாம் இயேசு நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் பிள்ளைகளாக தகுதியை கொடுத்தீரப்பா. நமக்கு நன்றி நன்றி செலுத்துறோம்ப்பா ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு பதிலாக நீர் மரித்து நீ ரத்தம் சிந்தி எங்களுக்கா பரிகாரம் நீ செய்திருக்கபடியால் நாங்கள் சொல்கிறோம், உமையல்லாமல் தேவன் இல்லை, உமையல்லாமல் ரட்சகர் இல்லை, உமையல்லாமல் கர்த்தர் இல்லை, நீ ஒருவரே தேவன் என்று அறிக்கை செய்கிறமானவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா நன்றி. உங்கள் துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றுவது என்ற தலைப்பில் போதிக்கப்படுகிற தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. அப்பா, அடியினை மறைத்து நீர் பேசுகிறார் ஆண்டவரே. என் வாயில உங்கள் வார்த்தையை போடுமானவர். நீ தாசன் என்றும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றும் என் வார்த்தையில் வாயில் அருளுவேன், என் கருத்தில் நிலையில மறைக்கிறேன் சொன்னீங்களப்பா. உனக்கு நன்றி நன்றி செலுத்துறோம் ஐயா. என்னோடு ஜனங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த தேவச்சி கேட்கிற ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமா தேவச்சி கேட்கிற ஜனங்களோடு பேசுவதாக ஆண்டவரே. நீ பேசுறது தேவனப்பா. நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றுவது என்ற தலைப்பில் நம்ம தேவச்செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக இதை பேச போறேன். கர்த்தர் மிக நல்லவர். இந்த வசனம் சொல்லுது, காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் பாக்கியம் உள்ளதான். ஏன்னா நீங்க என்ன பண்ணுறீங்க, வசனத்தை உத்து உத்து பார்க்குறீங்க, வார்த்தை கேட்குறீங்க, அது பாக்கியம் உள்ளதான். இதுக்கு முன்னாடி இந்த கண்கள் பூமிக்குரிய காதலை பார்த்து இருக்கோம், துர்ச்செய்தியை கேட்டு இருக்கோம், தவறான வார்த்தை கேட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாகப்பட்டபடியால், நீங்க பூரண ஆக்கப்பட்டபடியால் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள். ஆமென். யாரெல்லாம் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களோ கண்டிப்பா நல்லா வாழ முடியும். ஆமென். இந்த வார்த்தை பொய் சொல்லாது. கதை சொன்னாரு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் மாறாது, ஒளிந்து போகாது என்றார். அல்லேலூயா. என்ன சொன்ன ஒரு உண்மையில் அவர் தான், அவர் பொய் சொல்லவே மாட்டார். எவ்வளவு வேணும் பொய்யறியாத தேவன் அவர். வசனம் சொல்லுது. நீங்க நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும், நம்மளா பார்த்தா மாறுதல் இல்லாம போனாலும், அனைத்தவர் உண்மையிலவர் என்று நம்ம புரிஞ்சு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை அறிந்து கொண்டனா, அந்த அறிவு நமக்கு இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம், என் திரும்ப வந்தாலும் நான் மறந்து போக மாட்டேன், கீழே விழுந்தாலும் நான் விழுந்து போக மாட்டேன், நான் மீண்டும் எழுந்திருப்பேன், எனக்கு கட்டுகிற தேவனை கூட இருக்கிறார் என்று. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா பில்லிகிராம் ஒரு மனுஷன், தேவன் மனுஷன் இருக்கார். அவரு அது இறந்துட்டார். அவரு தேவ மனுஷன், ஊழியக்காரர். அவரு சொல்றாரு, ஜீசஸ் தி ஆன்சர், ஜீசஸ் தி ஆன்சர். இயேசுதான் உங்களுக்கு பதில் என்றாரு. எது சொல்றாருன்னா பைபிள் சொல்றாரு, வார்த்தை சொல்றாரு. இன்னைக்கு மக்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள், சிலருக்கு வியாதி, குறைவு, துக்கங்கள், அவமானங்கள், கடன், துன்பம், வேதனை, குடும்ப சமாதான சூழ்நிலை இத்தனை இருக்கும்போது அவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் பதில் யாரு பதில்? ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு ஊழியக்காரன் கிடையாது, இயேசுதான் பதில் அங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது சொல்ல, இந்த பைபிள் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்கள் விடுதலை உண்டு என்று. அது ஜீசஸ் தி ஆன்சர். எல்லாவற்றுக்கும் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் மிக மிக நல்லவர் அவர். ஆமென். விசுவாசியே, உன்னை இல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யார் சொல்றாரு? பாஸ்டர் சொல்லல, அவரு விசுவாசியே, உன்னை இல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உம்முடைய விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயமா? புரியுதுங்களா? ஆனா நம்ம ஜனங்களுக்கு விசுவாசமே இல்லை.
கிறிஸ்துவ ஜனங்களுக்கு விசுவாசமே இல்லை. ஆண்டவர் கொடுத்துட்டார் நம்மளுக்கு 30, 60, 100 கொடுத்துட்டாரு. அது ஏன் விசுவாசம் வரலன்னா நீ கர்த்தரை தேடல, கர்த்தரை ஆராதிக்க வரல, நீ கர்த்தருக்கு கனத்தை செலுத்தல, மகிமையை செலுத்தல, அவரை போற்றல, அவரை ஆராதிக்கல. நீ அப்போ சர்ச்சு டைமு 9:30 தெரியும். ஆனால் நம்ம எப்போ வரலாமோ வரும் போகலாம். நான் கொச்சிக்கு போகலாம், 4 வரலாமோ வரோம் போகிறோம். அப்படி இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவம். முதலாவது அவர் ராஜ்யத்தை முதலிடம் கொடுக்கணும். நீ ஓய்வு நாள் இன்னைக்கு, இந்த நாள் நம்ம சீக்கிரம் போகணும், சபைக்கு போகணும். 2 மணி நேரம் தான் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகணும், துதியை கொடுக்க போகணும். நம்ம அவருக்கு நம்ம நினைக்கிறாங்களா சபைக்கு போனா கஷ்டம் போயிடும், துன்பம் மாறும், கவலை போகும், அதெல்லாம் போகும். அதுக்காக சபைக்கு வரக்கூடாது, நம்ம அதுக்காக கர்த்தரை தேடக்கூடாது. இதெல்லாம் தேவை. உங்களுக்கு பிரச்சனை ஆண்டவர் தெரியும், அதற்காக எனக்கு தெரியும் நீ வராது என்றாரு. நீ தேட வேண்டும். முதலாவது என்னன்னா என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு, அப்போ இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அல்லேலூயா. ஆமா, நீங்க தான் அபிஷேகம் பெற்றவங்க. ஆமென். கர்த்தரால் தெரிந்துக்கிறப்ப நீங்க தான். நம்ம ஜனங்க எப்படி உள்ள வரும்போது பயபக்தியோட படிக்கல கும்பிட்டு கூட வருவாங்க. கோயிலுக்குள்ள போற, காலைக்கு போற, எல்லாம் சரியா போயிடும். ஒரு போதல் சொல்றாரு, இது அபிஷேக சேரு, இதுல உட்காந்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். இந்த சேர் அபிஷேகம் பண்ணல, நீங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க கர்த்தரால். அல்லேலூயா. நீ சபை அபிஷேகம் பண்ணல, சபையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். சபையை ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் கெட் டுகெதரா சபையா கூட்டி கர்த்தரை ஆராதிக்க வார்த்தையை கேட்கிறோம். ஆமென். நீங்க தான் தேவன் தாங்க ஆலயம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நான் உங்களுக்குள் உலாவி உன் தேவனா இருக்கிறேன், நீ ஜனமா இருப்பாய் என்று. நீங்களே நான் தங்கும் ஆலயம் என்றாரு. நீங்க தான் பரிசுத்தமாப்பட்டிருக்கீங்க. ஆமென். இயேசு எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம சபைக்கு வந்தா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோட வரணும், ஒரு எதிர்பார்ப்போட வரணும். கண்டிப்பா நான் இந்த பிரச்சனை வெளியே வரணும், இந்த வியாதியிலிருந்து வெளியே வரணும், இந்த கடலில் வெளியே வரணும், இந்த கஷ்டத்துல வெளியே வரணும், இந்த தோல்வியிலிருந்து வெளியே வரணும், ஒரு எதிர்பார்ப்போடு வரணும் நம்ம சபைக்கு வரும்போது. அப்போதான் உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை புரியும். நீங்க ஏதோ உட்காந்து நீ போறதால இது நடக்குமா? ஒன்றும் நடக்குன்னா நீ காது கொடுக்க மாட்டீங்க. இங்க நீ பிரச்சனையோட வருவீங்க, பிரச்சனையாக தவிர நான் என்ன சொல்றேன் புரிய உள்ள போவாது வார்த்தை. அது வசனம் சொல்றது, சுற்றி இருக்கிற பாவங்களையும் பானங்களையும் முதலாவது தள்ளிட்டு வந்து உட்காரு. யாருக்கும் பிரச்சனை இல்லை. உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கு. அது ஆளுநர் சொல்லிட்டாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, எப்போ சாவர வரைக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தார்? வார்த்தை சொல்லி ஜெயிச்சார் அவர். அப்ப நீ என்ன பண்ண? கஷ்ட நேரத்துல ஜீசஸ் ஆன்சர் சொன்ன, அவர் தான் பதில் அங்க இருக்கு வேதத்துல. அந்த பதில் எடுத்து பேசும்போது நீ தோல்வியில வெற்றியை பார்ப்ப. அல்லேலூயா. பலவீனத்துல பலனை பார்ப்ப, குறைவேல நிறைவே பார்ப்ப. அல்லேலூயா. அது எங்க இருக்கு? எல்லாமே வார்த்தையில உண்டு. எல்லாம் வார்த்தையில ஆவியம் ஜீவனம் வல்லமை என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைக்கு போவோம். கர்த்தர் மிக நல்லவர். எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 11. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சபைக்கு என்ன எழுதுறாருன்னா, கொரிந்தியர் சபைக்கு, மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷக்குரியவர்களை அறிவான்? இப்ப நீங்க கஷ்டத்தோடு நீங்க வரீங்க, நீங்க கஷ்டம் சொல்லும் போது எனக்கு புரியுது, உங்க உணர்ச்சிகள் என்னால புரிந்து கொள்ள முடியுது. அதை பவுல் சொல்றாங்க. நான் ஏன் சொல்ல உங்களால புரிந்து கொள்ள முடியுது. ஓகேவா? ஏன்னா நம்மள மனுஷன் ஆவியம் நம்ம உணர்ச்சியை அறிந்து கொள்றோம். இது நீங்க வீட்டுல நீங்க ஒரு அனிமல்ஸ் வளர்க்குறீங்க,
ஒரு மாடை வளர்க்குறீங்க, நாயை வளர்க்குறீங்க, அது வீட்டில் போயிட்டு மாடு வீட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, என் புருஷனுக்கு என்ன கண்டுக்க மாட்டாரு, இவன் அன்பாக இருக்க மாட்டாரு, என் தேவை தலைமையில் செய்ய மாட்டாரு, பிள்ளைகளை பார்க்க மாட்டாரு, மாடு பால் மாடு நீ சொன்ன என்ன பண்ணாத என்ன பண்ணும் கத்தம். அது அதுக்கு தெரியும், ஒண்ணும் தெரியாது, உணர்ச்சி புரிஞ்சுக்க முடியாது. பாருங்க அடுத்த வசனம், அப்படி போல தேவனுடைய ஆவியை ஒன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டானா. புரியுதுங்களா? இது ஆவிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்துவ என்னது? உலகத்து வாழ்க்கை கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கை இது. ஆமென். அது சொல்றாரு, நீங்கள் முன்னே எதுல பிறந்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்துல பிறந்தீங்க, இப்ப நீங்க புதிதாக நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்களா? எப்படி? வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? ஆமென். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ தேவன் ஆவியா இருக்கிறாரு, நம்மளும் ஆவியா இருக்கும். அப்ப ஆவிக்குரிய வார்த்தைகளை என்ன பண்றோம்? நம்ம புரியுது சொன்னாமலுக்கு, இதெல்லாம் புரிய விளங்கல. அப்ப ஆவி செத்து போயிருந்தது. என்னைக்கு நீங்க உயிர் பெற்றீங்களோ அப்போ தேவ வார்த்தைகள் சொன்னவங்களுக்கு புரியுது. உனக்கு நடுவில் இருந்து பரிசுத்த ஆவியை புரிய வைக்கிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் 12 தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு, சொல்லுங்க, அறிவு வார்த்தையை குறித்து அறிவு. அந்த அறிவு தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சக்தி உங்களை விடுதலையாக்கும். ஆமென். நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்க, பாச கை வச்சாருன்னா சரியா போயிடும், பாசை ஜெபிச்சுக்க சரியா போயிடும். கண்டிப்பா சரியா போற எல்லாம் சொல்லல, அது அந்த டைமுக்கு சரியாக அவ்வளவுதான் தவிர திருப்பியும் வரும். நீங்க சோதிச்சு பாருங்க, நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம ஜெபிக்கிறோம், கத்த அற்புதம் செய்ய விடுதலை அவர் செய்யலாம், நம்மளும் செய்யல. ஆனா மறுபடியும் அடுத்த பட்சம் வரும். அதை ஜெபிச்சா நீ விடுதலுக்கு அடுத்த பட்சம் வரும். நீ எப்படி ஜெயிப்ப? அதான் சொல்ல, நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதான் விசுவாசியை உலகத்தை ஜெயிக்கிறோம் யார்? நீண்ட விசுவாசம் உனக்கு இருக்கணும். இல்லை என்னால ஜெயிக்க முடியும், கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, அவரை அறிஞ்சிருக்கிறேன், கர்த்தரை கொண்டு அறிகிற அறிவினாலே எல்லா இடத்திலும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ண தேவன் ஏற்பட இருக்கிறபடியால் கிறிஸ்துவுக்கு வாழ எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றி உண்டு தோல்வி என்பது எனக்கு இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த அறிவு முன்னாடி வரணும். ஆமென். இதுதான் சபையில போதிக்கிற விஷயமே. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவர் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்றது அறிவு கெட்டாத அன்பு. முதலாவது என்ன பண்ணணுமா? புரிஞ்சுக்கணும். நம்ம கர்த்தர் யாரு? அவர் சர்வவல்லமை தேவன், அவர் யெகோவா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். அதாவது ஏன் பார்க்கிறேன் கேட்கிற வார்த்தையை என்ன பண்ணுமா? உணர்ச்சிய கிளப்பி வரும். கேட்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, கேட்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம எங்க உட்காடுறோம், யாருக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், என்ன பேசுறோம், ரொம்ப அதுதான் என்ன பண்ணுவோம்? எண்ணங்களை உருவாக்கும். நம்மள எண்ணங்களை உருவாக்கும். எண்ணங்கள் என்ன பண்ண உங்களுக்கு நடைமுறையில ஊக்குவிக்க உங்களை. எண்ணங்கள் உணர்ச்சிகள் அடிப்படையில் என்ன பண்ணுவீங்க? செயல்பட ஆரம்பிப்பீங்க நீங்க. புரியுதுங்களா? பின் என்ன பண்ணுவீங்க? உணர்ச்சி அடிப்படை செயல்படும் போது தீர்மானம் பண்ணிடுவீங்க, தீர்மானம் எடுத்துருவீங்க. டக்கு பயணப்படுதுப்பா, பண்ணிட்டேன்பா. ஏன் விஷயம் கேட்டீங்க, உணர்ச்சி வந்துடுச்சு, கிளப்பது உள்ள இருந்து காரியம் பண்ணிட்டீங்க. அப்புறம் யோசிக்கிறேன், ஐயோ கொஞ்சம் அர்ஜென்ட் பட்டேன், அவசரப்பட்டேன்னு. ஏன் தெரியல, பட்டின உணர்ச்சி அவசரப்பட்டேன்பா, தெரிஞ்சுட்டேன்ப்பா. அதுதான் சொல்லுது. எண்ணங்கள் தான் உங்களை தேவையில்லா சிந்தை உருவாக்குது. அதுதான் நம்ம எங்க உட்காரோம், என்ன கேட்கிறோம், அது சபைக்கு வாங்கன்றது. 6 நாள் எங்க போறீங்க, எத்தனையோ பேர் பாக்குறீங்க, எதோ கேட்கறீங்க, எவ்வளவு துச்சி கேட்கறீங்க காதுல, அதெல்லாம் உள்ள போயிட்டு இதெல்லாம் போகும்போது வரும்போது தூங்கும் போது என்ன உங்களோட வேகமா பேசுது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்க எண்ணங்கள் உங்களோட பேசினே இருக்கும், ஓயவே ஓயாது அது. ஆமா, பேசினே இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? கேளுங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். என்னைக்காவது என்னமே பேசியிருக்கீங்களா? உங்களை என்ன பேசியிருக்கீங்களா? சொன்னதுல என்ன தலையாட்டுக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமான்னு சொல்லணும். ஆத்மாவே கலங்காதே, ஆத்மாவே பயப்படாதே,
ஆத்மாவே சோர்ந்து போகாதே, ஆத்மாவே பதறாதே, என் அனைத்து உண்மையுள்ளவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அடங்கு இயேசு நாமத்தினாலே நீ ஆட்கொள்ளாத, உன்னை ஆட்கொள்ளும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கார். நீ சொன்னால் சொன்னால் சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுது? எண்ணங்களை எதுதான் நடக்குது, உங்க எண்ணத்து வரதான் நடக்காது. பார்த்துருக்கீங்களா? உங்க எண்ணம் எதோ சொல்லும், அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் அதாவது நீங்க தீர்மானிக்கூடாது, இதுதான் என்னுடைய நிலைமை அப்படி எல்லாம் நடக்காது. அதெல்லாம் அம்மா அப்படியே நினைச்சு நடக்கல, அது சொல்லிருக்காங்க. கரெக்டுங்களா? இப்ப கவலை எப்படி வருது? கவலை வாயில சொல்லி வருது. கரெக்டா? எல்லாம் தானே வாயில தான் எல்லாமே இருக்கு. அதை சொல்லுங்கிறேன். என்ன பாக்குறீங்க? உத்து பாக்குறீங்க, உங்க வீட்டையே பாக்குறீங்க, உன் சூழ்நிலையே பாக்குற, உன் மகனையே பாக்குற, உன் கணவனை பாக்குற, உன் பிள்ளைகளையே பாக்குற, உன் வேலையை பாக்குற. எதுவுமே சரியில்லைன்னு சொல்ல 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 பாரமை கவல் தலைமையில உட்கார்ந்துடுது. அப்ப 50 கிலோ உடம்பு 100 கிலோ மாதிரி நடக்க முடியல, கூடயே உடம்பு வெயிட்டாக தூக்க நடக்க முடியல. அப்ப இதெல்லாம் தள்ளிட்டு கர்த்தர் வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். உங்களை யாரும் உயிர்ப்பித்தது? உங்களை என்னையும் பரிசுத்த ஆவியான உயிர்ப்பித்தாரு. கிறிஸ்துவ விரோத அதே ஆவியானவர் உங்களை என்ன பாவத்தை மறுத்து நம்மளையே உயிர்ப்பித்தார். அவரோடு கூட. ஆமென். நம் கிறிஸ்துவ அடக்கம் பண்ணப்பட்டோம், அவருக்குள்ள உயிரிடமோ எழுந்திருக்கப்பட்டிருக்கும். ஆமென். உன்னதங்க என்னோட கூட உங்களை உட்கார வச்சிருக்கான்றாரு. அல்லேலூயா. இதுதான் கிருபை. இதுதான். ஆமென். யாருக்கும் தராத அந்த அந்தஸ்து, தகுதியில்லாத நமக்கு, பாவிகள் துரோகிகள் சத்துருக்கு எண்ணப்பட்ட நமக்கு தேவன் என்ன பண்ணாரா? அவர் ரத்தத்தினால் நம்மளோட கழுவி அவர் நீதி நமக்கு கொடுத்து உலகத்திலே ஐ போஸ்டிங், அதுதான் ஐ சீட், அதுதான் சிங்காசனம். அவர் பக்கத்தில் உட்கார வச்சாங்க கூடிய, அவருக்குள்ள வச்சுக்கிறாங்க எடுத்து நம்மள. ஆமென். நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்க தலையா இருக்கிறார். உங்களுக்கு அவரு நீங்க அவ்வளவு சரீரமா இருக்கும், அவைகளா இருக்கீங்களா? ஆமென். அப்ப இந்த அறிவு இதுதான். இந்த மாதிரி என்ன பாடுறோம்? எல்லாம் நான் கைவிடப்பட்ட மாதிரியும் நம்ம என்ன பண்றோம்? அறிவு எப்படி வருது? பேருக்கிற மாதிரி அறிவு. வீட்டுல பேருக்கு செத்தாவி இருக்கு, யாரும் செத்து போயிருப்பாங்க. அதுதான் சொல்றாங்க, உங்க மாமா அந்த மகன் 60 வயசு வச்சுக்கோங்களேன், மாமாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், செத்து போயிருக்கலாம் மேபி. என்ன சொல்றாங்க? உங்க வீட்டுல உங்க மாமா செத்தாவி இருக்கு, உங்க வீட்டுல மாமா செத்தாவி இருக்கு. இதுதான் அறிவு அவங்களுக்கு கிடைச்சது. உங்க வீட்டு பேர் எவ்வளவு தகுதி வச்சுட்டான், உங்களுக்கு எவ்வளவு மந்திரம் பண்ணிட்டான். இப்ப யார் சொல்றது? சபையில போதிக்கிறாங்க. விசுவாசி என்ன இந்த பைத்தோடைய வரும்போது சந்தோஷமா வந்து தைரியமா போகும்போது எப்படி போகுது? கவலையோட போகுது. ஐயோ சொல்லிட்டாரு, ஜெபிச்சு சொன்னாரு, அது பாஸ்ட் ஜெபிச்சு சொல்லியிருக்கிறாரு, அப்படி சத்தாவே இருக்கு. உங்க மாமா வீட்டுல அசைவாடி கொண்டு இருக்கு, ஒரு தகுதி வச்சிருக்கான். அவன் தான் போகும்போது அப்படியே பேச்சு மாதிரி போகுது. பஸ் தான் தெரியல, கார் தான் தெரியல, உடனே சொல்லுது, இது கண்ணு பாதியா பேய் பார்த்து அப்படியே கார் கிட்ட வருதுன்னு. நீ ரோட்ல பார்த்து போல எதோ வச்சுன்னு போனா காரத்துல எப்படி போவான்? அம்மா போனமா அப்ப தள்ளிட்டு போவான். உடனே பேய் வந்து காரன் போகுது, சாவடிக்கு பாக்குது. இதெல்லாம் தேவையில்லா எண்ணங்கள் உருவாக்கி, பயத்தை உருவாக்கி, கவலையை உருவாக்கி அவங்க என்ன பண்ணலாம்? கெடுத்துக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அந்த அறிவு இருக்கா? விசுவாசியே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. இதோ சர்ப்பங்கள் தேள்களை விதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. இதுதான் கத்திர அறிகிற அறிவு. அவர் தேவன் ஆவியா இருக்காரு, அவர் உருவம் கிடையாது. அவர் வார்த்தையில அறிந்து கொள்ற நான் எப்படிப்பட்ட தேவன் என்று, வல்லம் எப்படிப்பட்டது என்று, அது மகத்துவம் எப்படிப்பட்டது என்று நான் என்ன வார்த்தையினால அறிந்து கொள்றேன். என் எண்ணங்களை புதிதாக்குறேன். அவன் சொல்லுங்க, எண்ணங்களை புதிதாக்குறேன். ஆமா, என்ன இந்த மைண்ட் ரசிக்கப்படல, ஆவி ரசிக்கப்பட்டுச்சு. இந்த சரீரமும் என்ன, இந்த மைண்டோ
ரட்சிக்கப்படல. அதனால என்ன பண்ணும், சரீரத்துல கோபம் வருது, கசப்பு வருது, வெறுப்பு வருது, பகை வருது, மூழ்கம் வருது, எண்ணங்கள் அநேக சிந்தனைகள் ஓடுது, பாவ எண்ணங்கள். ஏன் இதெல்லாம் அவனை ரட்சிக்கப்படல. அது ஒவ்வொரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறோம். இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்றோம், ஒடுக்கிறோம். அதுக்காக என்ன பண்றோம், உபவாசம் எதுக்கு போறோம், எதுக்கு உபவாசம் பண்றோம்? நான் கத்தரை பார்த்த போறேங்க, சிங்காசனத்தை அசைக்க போறேன், பரலோகத்தில் கை பார்க்க போறேன். அதுக்கெல்லாம் அவர் ரொம்ப நல்லவர். அவர் அல்லேலூயா. எதுக்கு உபவாசம் இருக்கும்? என்னுடைய எண்ணங்கள் மாறணும் ஆண்டவரே, என் சுயம் சாகணும் ஆண்டவரே, அதுக்காக சமூக உபவாசம் இருக்காண்டவரே, என்னை தாழ்த்து ஆண்டவரே, என் நேரத்தை கொடுக்கிறப்பா, என் பலனை கொடுக்கிறாண்டவரே, என் பணத்தை கொடுக்கிறாண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்பணும். ஆமென். உங்க பலத்தை நம்ப போறீங்களா? உங்க பலனை நம்ப போறீங்களா? கர்த்தரை நம்ப போறீங்களா? உங்க பணத்தை நம்ப போறீங்களா? கர்த்தரை நம்ப போறீங்களா? உங்க சொந்த நம்ப போறீங்களா? கர்த்தரை நம்ப போறீங்களா? கர்த்தரே நம்பணும். ஆமென். அவர்தான் எல்லா சூழ்நிலையும் விடுவிக்கிற தேவன். அவர்தான். அல்லேலூயா. சாத்ரா பேக்ஷாக் ஆபத்து அக்கினி சூழ்நிலை போட்டாலும் சொல்ல நான் விடுவிக்கிற தேவன் கூட இருக்கிறார். அதே தேவன் தான். நீங்க அவர் சார்ந்து கொள்ளும் போது, அவர் முன்னாடி வைக்கும் போது உங்களை விடுவிக்கிற தேவன் அவரே. அக்கினி பற்றாது, ஆயுதம் புரட்டி எடுக்காது, எந்த சேவையும் உங்களுக்கு ஏற்படாது. உலகத்தில் இருக்கவரை காட்டில உங்களுக்கு கூட இருப்பவர் பெரியவர் இருக்கிறார். அவர் யூதா கோத்திர சிங்கம் ஜூடாஸ். அல்லேலூயா. அவர் நல்லவர். 13 அவைகள் நாங்கள் மனுஷனாலும் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். சொல்ற நான் கூட நான் மானசமா பேசல, மனுஷனால பேச உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகளை பேசி. ஆமென். சொல்லுங்க. பரிசுத்த படி பயில் படி 13 அவர்களை நாங்கள் மனுஷனாலும் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க துக்கமா இருக்கீங்க, வசனம் என்ன சொல்லுது? துக்கம் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு வசனத்தை காமிக்கிறேன். கரெக்டுங்களா? நீங்க பலவீனரா இருக்கீங்க, நான் காமிக்கிறேன். அவர் மெய்யாகவே உன் பலவீனம் ஏற்றுக்கொண்டு உன் பாடல் சுமந்தார் என்று வசனத்தை காமிக்கிறேன். அல்லேலூயா. குறைவான நேரத்தை நீங்க சொல்றீங்க, ஐயோ பணமே இல்லையே கையிலன்றீங்க. நான் சொல்றேன், இல்ல இல்ல எழுதிருக்கு பிலிப்பிய நாள்ல, என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரத்தின்படி உங்களுக்கு குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்படின்னா சொல்ற ஆவிக்குரியவர்களை நான் சம்மந்தப்படுத்த காமிக்க போகலாம். ஆமென். நம்ம வந்து பாவத்துல வாழ்றோம், இவளை பாவத்துல இருக்க நான் பாவியடு நான் சொல்ல இல்லப்பா, நீ பாவியா இருந்த இவ்வளவு சிந்தி நீதிமான ஆக்கிட்டாரு, பாவத்தை சுமந்துட்டாருப்பா சொல்லும்போது நான் என்ன பண்ணல, வசனத்தை அவனுக்கு எடுத்து காமிக்கிறேன். எப்படி அவங்களுக்கு விசுவாசம் வரும்? கேள்வினால்தான் அவனுக்கு விசுவாசம் வரும். ஆமென். அப்ப ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரியவன் என்ன பண்றாரு? கண் பண்றாரு. ஆமென். முக்கியமான சப்ஜெக்ட் கேளுங்க. ஜென்ம சோபமான மனுஷனாலே தேவனுடைய ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ளான். போதும். புரியுதுங்களா? ஒரு ஆன்மீக பிறந்த ஒரு மனுஷனுக்கு உலக மனுஷனுக்கு உலக ஜனத்துக்கு இன்னாத இது எப்படி இருக்கலாம்? போதிக்கிற வார்த்தை பைத்தியக்காரத்தனமா இருக்கான். புரியுதுங்களா? அப்படி சொல்றோம். நீங்க சொல்றீங்க நீங்க மதம் மாத்துறீங்க, எப்படி மாத்த முடியும்? வசனம் என்ன சொல்லுது? நான் சொல்ற வார்த்தை பைத்தியமா இருக்கான். பைத்தியமான வார்த்தை எப்படி மாத்த முடியும்? உனக்கு சிந்திக்க தீர்மானிக்கணும் அறிவு இருக்கு உனக்கு. நீ குழந்தை கிடையாது, நீ ஞானம் உள்ளவன், நீ ஆட மாட கிடையாது, நீ மனுஷன். நல்ல தேர்ந்தெடுக்க தெரியுது உனக்கு. அப்ப எப்படி உனக்கு மதம் மாற்ற முடியும்? யாரும் மாற்ற முடியாதுங்க. ஆமா, மாற்றது ஒருத்தர் தான், அவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் தான் எல்லாரும் மாத்துறாரு.
ஆமென். அப்ப நான் சொல்ற வார்த்தைனா பைத்தியமா இருக்கு, அவனுக்கு ஒன்றும் புரியாது. இப்ப நானும் பேசிட்டு இருக்கேன் இங்க, உங்களுக்கு எல்லாம் புரியுது. ஆனா யாரும் கேட்கறது என்ன தெரியும், ஏதாவது சண்டையானா கத்தின்னு இருப்பாங்க, எது பேசிட்டு இருப்பாங்கப்பா, சாபம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அல்லேலூயா பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, நீ குணமானீங்கன்னு சொல்றாங்க, ஏதோ சொல்லி வச்சிருக்கிறாங்கப்பா, ஒரே தொல்லையா இருக்குப்பா, ஒரே சவுண்டா இருக்கு. அதுதான் சவுண்டு தான் கேட்கும் தவிர சத்தியம் அவங்களுக்கு புரியாது. ஆனா உயிரை பெற்ற நீங்களோ, ஆவிக்கிற பிள்ளைகள் நீங்களோ நானோ அதை அறிந்திருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம், நம்ம புரியுது நமக்கு சொன்னா. அல்லேலூயா. பாருங்க, ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானா. அந்த இதை பாருங்க, கமலை பாருங்க, புலிஸ்ல பாத்தீங்களா, நிதானிக்கணும். நம்ம என்ன செய்யறோம், நான் பண்ணது தப்பா ரைட்டா, அனலைஸ். நம்ம என்ன பண்ணணும், நிதானிச்சு பார்க்கணும். ஆமா, நான் நிதானிக்க, நீங்களும் நிதானிக்கலாம். புரியுதுங்களா? அதை பாருங்க, ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறானா. ஆமா, ஆராய்ந்து பார்க்கிறான் உள்ள. ஆனாலும் அது மற்றவர்களாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவர் சித்தத்தை, அவர் சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் அறிவு உண்டாகி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன இருக்கணும், நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணுமா? புரியுதுங்களா? கிறிஸ்துவ சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப என்னது, அவர் எண்ணங்கள் எண்ணங்களா மாறணும். சும்மா மாறாது, அது மாறிடுமா? மாறாது. அது ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், பயிற்சி, ஒரு முயற்சி எடுக்கணும். வீட்டில் நம்ம என்ன பண்ண, பொசிஷன் வாங்கி தரோம், அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி தரோம், மீன் வாங்கி தரோம், கறி வாங்கி தரோம், சும்மா வந்துடுமா கையில கொடுத்தா? வராது. என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பயிற்சி எடுக்க கத்துக்கிறாங்க. சமையல் தெரியாதா பெண்கள் என்ன பண்றாங்க, சமைக்க கத்து வரும், பயிற்சி எடுக்கிறாங்க. புக்கை பார்த்து சமையல் பண்ணுவாங்க, இல்லை யூடியூப் சமையல் பண்ண கத்துப்பாங்க, இல்லை கேட்டு கத்துப்பாங்க. எப்படியாவது ஒரு முயற்சி பயிற்சி எடுக்கிறாங்க. அதுல அது நாளுக்கா பழக பழக எல்லாம் சூப்பரா வந்து சமையல். புரியுதுங்களா? அது போல சபைக்கு வரும், வார்த்தையை கேட்கிறோம், அதுல முடிஞ்சது கிடையாது. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ நல்ல ஒரு உறவு இருக்கணும், ஒரு உறவு இருக்கணும் உங்களுக்கு தேவனோட தனிப்பட்ட வாழ்க்கையில. நீ அவரை ஆராதிக்கணும், ஆமென், அவர் துதிக்கணும், அவர் சமூக காத்து இருக்கணும், அவர் வேலை வாசிக்கணும். அப்போது ஆவியை உங்களுக்கு போதிப்பார். உன் கண்மேல் அவர் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். நீ நடக்கிற வழியால் போதிப்பார். நீ வலது போல போடுமா, இடது போல போடுமா என்று அவர் காதுல பேச சொல்லுவார். அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஆமென், அல்லேலூயா. உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஆமென், அதுதான் சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவ சிந்தை எனக்கு உண்டா இருக்கணும். அப்ப நான் ஆராதிக்கும் போது எனக்கு பிரச்சனை இருந்தாலும், நான் சமூகத்தில் வரும்போது பிரச்சனையை நான் முதலிட்டு நான் கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கும் போதுதான் சத்தத்தை கேட்க முடியும் உன்னால. ஆமென், கர்த்தர் மிக நல்லவர். அல்லேலூயா. அப்ப அனுதினம் என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு உங்க சிந்தை வேணும்ப்பா, இந்த மாமிய சிந்தை வேணாம் ஆண்டவர், எனக்கு என் சிந்தை எனக்கு வேணாம், இந்த மாமிய சிந்தை மரணமா? ஆமா, எனக்கு வேணாம் ஆண்டவரே. மரணம் என்னது? தீமை, சாபம், கவலை வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, வியாதி, இதெல்லாம் யோசிச்சு அது நம்மளுக்கு மரணத்தை பிறப்பிக்கணும். அது சமாதானத்தை கொடுக்காது நமக்கு. அது நமக்கு ஐயோ என் சிந்தை உங்க சிந்தை வேணும்ப்பா. நீங்க மாம சிந்தை இருக்கும்போது எப்படி நீங்க ஆவின் நீங்க சிந்திச்சீங்களோ அதே போல நான் மாம சிந்தை இருக்கேன், அதனால ஆவிக்கு மாற்றப்பட்டபடியால் எனக்கு ஆண்டவரே உங்க சிந்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாம கேட்கிற பிதாவே, எனக்கு கிறிஸ்துவ சிந்தனை உண்டாகட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவ போல சிந்திக்க நான் தீர்மானிக்க, கிறிஸ்துவ போல நடக்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெயித்துக் கொள்ள, சகலவற்றை திருப்பிக் கொள்ள எனக்கு பலன் தாங்க. கேட்டு பாருங்க, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கு கர்த்தர் சம்பூர்ண கொடுக்கிறதா இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படமா. அல்லேலூயா. எல்லாம் கோல்டு போட்டிருக்கீங்களே, அதை பார்க்கிற விசுவாசம் என்ன பண்ணுதான் பெருசா. ஆமென். அவன் சோதனை வருது எல்லா மனுஷனுக்கும். சோதனை சகரிச்ச மனுஷியானா பாக்கியமான ஆளு. இந்த கோல்டு போட்டிருக்கோம். கோல்டு எப்படி எடுக்கிறாங்க? அதை வெரி டீப்ல இருக்கும். நிலக்கரி அது. எது? நிலக்கரி. ஆமா. அதை உள்ள போய் எடுத்து அது அக்கினியில போட்டு அதை ஷைனிங் பண்ணி ஒரு 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 உருவத்திலிருந்து இன்னும் உருமாற்றம் பண்றாங்க. அதை புரியுதுங்களா? உருமாற்றம் அடைய 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 இந்த ஒரிஜினல் கேரக்டர் காமிக்குது. அது உள்ள கோல்டு உள்ள இருக்கு, ஆனா மேல தெரியல. மேல என்ன இருக்கும்? ஒரே கருப்பா இருக்கும். என்னது? நிலக்கரி. ஆமா, அதுதான் கோல்டு. கோல்டு அதுதான் பூமியில ஆழத்துல இருக்கும். அது அது எடுத்து அவங்க என்ன பண்றாங்க? அதை கிளீன் பண்ணி அது பாலிஷ் போட்டு ஷைனிங் பண்ணி நெருப்புல போட்டு அதை உருக்கி நாளுக்கு நாள் என்ன பண்ணாங்க பண்படுத்தும் போது ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வருது. ஒரிஜினல் கோல்டு வெளியே தெரியுது. அது போல நம்ம ரசிக்கப்பட்டு ஆளுக்கு மாற்றப்பட்ட பிறகு நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துன்பமும் வியாதியோ பிரச்சனைகள் வர வந்து மோத 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 விசுவாசம் என்ன பண்றோம்? பூரணப்படுத்துதான். அல்லேலூயா. அப்படி வச்சுங்க. 1 யாக்கோபு எடுங்க. 1 யாக்கோபு 3ஆம் அதிகாரம். சரி, 1 யாக்கோபு 1:3. ஆமா. ஏங்க சார் கஷ்டம் வந்தோம் சந்தோஷமா இருக்க சொல்றீங்களாங்க? நான் சொல்றேங்க. பெரிய பாஸ்டர் அவர் பீட்டர் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சார் யாக்கோபு, உன் விசுவாசத்தின் பரீட்சையானது. விசுவாசம் என்ன வருதான்? விசுவாசத்துல பரீட்சை டெஸ்ட் வருதான். ஆமென். பிள்ளைங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 1ஆவது படிக்கிறாங்க, 2ஆவது போறாங்க, 3ஆவது போறாங்க, இப்ப கிளாஸ் போய்கிட்டே இருக்காங்க. அப்படிலாம் வைக்கிறாங்க. அடுத்த கிளாஸ் போகணும்னா பரீட்சை வைக்கிறாங்க. எதுக்காக? நீ எவ்வளவு படிச்சிருக்க, நீ எவ்வளவு புரிஞ்சிருக்கு, எவ்வளவு மதிப்பு எடுப்பன்னு அதுதான் பரீட்சை வைக்கிறது. ரைட்டுங்களா? கிளாஸ்ல பாருங்க 30 பேர் கிளாஸ்ல இருப்பாங்க. அது 30 பேரும் எப்படி படிச்சிருக்கான், அது யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறா, செகண்ட் ரேங்க் வாங்குறா, தேர்ட் ரேங்க் வாங்குறான்னு எக்ஸாம் வைக்கிறான். அதுதான் பரீட்சை. அதை கெயிச்சு வரவங்க தான் அடுத்த லெவலுக்கு போறாங்க. அல்லேலூயா. சபை ஜனங்க வராங்க, வார்த்தை கேட்கிறாங்க. 10 வருஷமா போறேன், நானும் தான் கோயிலுக்கு போறேன், என்ன கத்துக்குன்னு ஒன்றும் தெரியாதுங்க. ஐயா ஏதோ சொன்னாரு, நான் பார்த்துக்கலாம் சொன்னார், எல்லாம் வந்துட்டோம். ஐயா பார்க்க மாட்டாரு, நீ பார்க்கணும். கண்ணை திறந்து நீ பார்க்கணும். உனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணு திறக்கப்படணும், மன செவிகள் திறக்கப்படணும், மந்தமான இருதய பொழுது விட்டு எரியணும். அது வார்த்தை கேட்கும்படி. அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு அப்போ நீங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று. பரீட்சை என்ன இருக்கணுமா? பொறுமை இருக்கணும். பி கூல் சொல்லுங்க, பி கூல். ஆமா, சமா பீஸா மைண்டா இருக்கணும். அப்படியே பதறப்படாது. விசுவாசம் பிரச்சனை வரட்டும். ஐயோ ஐயோ என்ன பிரச்சனை, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, என்னம்மா என்னாச்சு, இப்போ ஏன் பதறீங்க? இப்போ வசனம் இல்லை, விசுவாசி பதறானா. துர்ச்செய்தி வந்து கேட்டாலும் அவன் கச்சனை நம்பி திடமாக இருக்கப்படாமல் சொல்ல முடியும். அல்லேலூயா. என்னதான் நீ கெட்ட தீமை செய்தி காதுல வந்தாலும் ஏன் பயப்பட மாட்டா? எனக்கு தெரியும் சிஸ்டர், எனக்கு தெரியும் சிஸ்டர், எனக்கு தெரியும் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. உலகத்தை ஜெயிச்சவர் கூட இருக்கிறாரு. ஒரு நாள் இல்ல, உலகத்தை முடிவு பண்ண கூட கத்த இருக்கிறாரு. அதனால நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். போயிட்டு வாங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிக சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோம்? நீ பதறக்கூடாது, சந்தோஷமா இரு. அது பவுல் சொல்ற, கர்த்தருக்கு எப்போதும் சந்தோஷமா இருங்கள். பாருங்க, சபை சதுரடிக்கப்பட்டுடுச்சு. பழைய ஆதி காலத்து திருச்சபைகளை சபை கர்த்தர் ஆராதிக்க முடியல. ஆமா, அது ஆட்சி, ரோமர் ஆட்சி எல்லாம் பயங்கரமான ஆட்சிகள்லாம். இயேசு சொன்னா போதும் கொண்டு போட்டுடுறாங்க, நெருப்புல போட்டுடுறான், 2ஆ வெட்டிடுறான், தோலை குளிச்சிடுறான், லைட் எரியுற மாதிரி எல்லாம் வீரடி எரிய வைக்கிறான். எல்லாரையும் தெரு ஜனங்களை
அப்ப அப்படிப்பட்ட பிரச்சனையில என்ன பண்ண தெரியாத சொல்ற பவுல் சொல்றாரு, சபைக்கு வந்துறாரு, கர்த்தருக்குள்ள எப்போ சந்தோஷமா இருக்குது என்று. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிரச்சனை எப்படி இருக்கும்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தாரு. ஆமென். சந்தோஷமா சொல்லுவோம், அனைவரே சோத்திரம் சோத்திரம் கொடுத்தீரே, அனைவரே மீனை கொடுத்தீரே சோத்திரப்பா, கறி சாப்பாடு கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே. அது சொல்ற. கஷ்டம் வரும்போது சொல்றியா? அதுதான் அதுல பரிச்சு. அதுதான் கையில எல்லாமே இருக்கட்டுமே, சந்தோஷமா இருப்பீங்க. ஆஹா கையில் பணம் வந்துச்சுடா, போறதெல்லாம் வருதெல்லாம் சிரிப்புலாவோ, ஆஹா பணம் எல்லாம் போட்டோம், ஒன்னும் இல்லை. தேடி போ, என்ன கொடுத்தாரு எனக்கு? ஒன்னும் கொடுக்கல. குடுத்து எடுத்து எல்லாம் எடுத்துட்டாரு அவரு. எடுக்கிறது கிடையாதுங்க, அவரு சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நீ சாப்பிட்டு திருப்தி மிச்சம் இருக்கத்தக்கதாய் நீ அனைவருக்கு ஆசீர்வாதம் இருக்கும் கொடுக்கிற தேவன் அவர். அவர் கரை குறுகி போகல அவர். அல்லேலூயா. கரம் குறுகி போகல. அதான் ஆண்டவர் பாருங்க, வேதம் ஒரு பார்த்து சொல்றாரு, மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகத்தெல்லாம் பண்டக சாலை கொண்டு வாருங்கள், அப்போது வானத்தின் மதகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று என்னை சோதித்து பாருங்க சொல்றாராம். அல்லேலூயா. ஆண்டவர் சோதிப்பாரு சில டைம்ல. எதுக்காக? விசுவாசம் சோதிப்பார் தவிர அவர் யாரும் சோதிச்சு கிடையாது. ஆனா ஆண்டு சொல்றாரு, என்ன சோதிச்சுப்பார். எதுக்காக? என் கரத்தை நீ பாப்பன்றாரு. ஓகே போயிட்டு நீ பாப்ப, இடம் கொண்டால் போக மட்டும் நான் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. சொல்ல, வெள்ளையும் பொண்ணு என்னுடையதுமா, பூமியை ஜனம் என்னுடையது. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கியா? என்னுடையதெல்லாம் உன்னுடையதுதான். ஆமென். நீ கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாதிகள், பங்காளிகள். நீங்கள் பரிசுத்தம் சொந்த பங்காளிகள் அழைச்சாலும் தேவன் உங்களை. நீங்க ஆபிரகாம் சந்ததி நீங்கள். அல்லேலூயா. அவன் வேணும் வேணும் வேணும், அவங்க ஆபிரகாம் செஞ்சு அனுவரே நகையை கொடுங்க, இது காடு கொடு, வீடு கொடு. நான் சொல்ல கேட்டு இதெல்லாம் வேணும் கொடுக்குற உலகெல்லாம் வச்சிருக்கேன். வார்த்தையை கவனிச்சாங்க, என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் நீ கொடு, நான் அவனை கொடுக்குறேன். விவசாயி போறான், எதுக்கு போறான் விவசாயி? நீ போயிட்டு நெல்லு போடுறான், 5 மூட்டை 20 மூட்டையா ஆகணும். இப்ப நெல்லு போடுறாரு, போயிட்டு போடாமையே வயலே எனக்கு அரிசியை கொடு, அரிசியை கொடு, அரிசி கொடு. அப்பா முதல் கதையை போடுப்பா, நீ தண்ணி ஊத்துப்பா, நீ ஜெய விளைய செய்வாருப்பா. அல்லேலூயா. ஒரு வேலையை போகுது நம்ம, வேலையை செய்வது நம்ம. ஆசிரியருக்கு யாரு? கர்த்தர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவன் என்ன பண்றாராம்? பலன் தாராராம் அவனுக்கு. அப்ப என் சாமர்த்தியம் இல்லை, என் திறமை கிடையாது, என் ஞானம் இல்லை, எல்லாம் அவர் கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததில் அறுவடை சேர்ந்து எடுத்துன்னு வந்து, ஆண்டவரே இதை நீங்க கொடுத்தீங்கப்பா, இதை ஆராதித்து, இந்த பணையின் ஆதாரம் அல்ல, இந்த பணையின் கடவுளாக சொல்லி ஆண்டவரே நான் விதைக்கிறேன். ஆண்டவரே விதைய போடுறேன். ஆண்டவரே நீங்க சொல்லி இடம் போக என் ஆசிரியர் சொன்னீங்களே, என் ஆசிரியர் கேட்டு பாருங்க, உன் பங்கு நிரம்பி வலிந்து ஓடும். அல்லேலூயா. உன் சந்ததி அப்பத்தை அழிந்து திரிவதில்லை. உன் வீட்டில் ஆசிரியர் செல்வம் தங்கி இருக்கும். அல்லேலூயா. உன் கலைஞர புரளமா நிரம்பி வலியும். உன் நாளைக்கு ஜலத்திரச புரண்டு ஓடும். ஆமென். ஓ ஓகே, நன்றி செலுத்துறோம்ப்பா. அதுதான் சோதனை, அதுதான் சோதனை. ஆமா. அப்ப நம்ம நினைக்கிறோம், ஐயோ பணாசு எல்லாரும் தீமைங்க, பணத்தை கெட்டு போயிடுவாங்க. பணாசு தீமை தான், சரியா? நீ பணத்துல கல்ல வைக்கிற, நீ பணத்துல நம்பிக்கை வைக்கிற, அதுதான் சொல்லுது வேதம். நாங்க அதுவும் நம்பிக்கை கிடையாது, அதுவும் ஆதாரம் கிடையாது, அதுவும் சோர்ஸ் கிடையாது. அது நினைச்சாதான் அவனுக்கு என்ன பண்ணுது, கடவுளா மாறிடுது. நீ கொடுக்க மாட்ட, கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. ஏன் நான் கஷ்டப்படுறேன், நான் வேறு செஞ்சேன், நான் 8 வருஷம் வேலை செஞ்சேன், நான் 10 வருஷம் வேலை செஞ்சேன், நான் படா உழைச்சேன், நாயா சுத்தினேன். ஏன் அதெல்லாம் நீ சுய, அதெல்லாம் எண்ணுகள் மனுஷன் இல்லை, இதை நான் சம்பாதிக்கல, இது கொடுத்தது கர்த்தர். மனுஷனுக்கு தயவு கொடுத்து கர்த்தர், வேலைச்சேர் பலம் கொடுத்து கர்த்தர். நீங்க சொல்லி போட்டு கொடுத்தீங்க கர்த்தருக்கு. நீங்க கர்த்தர் சொல்லுங்க, கண்டிப்பா நீங்க 1000 தலைமுறைக்கு நீங்கள் சுகபோகமா வருவீங்க நீங்க. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ள எபிரேயர் 13ஆம் அதிகாரம் காமிக்கிறேன் பாருங்க. 13:5 எபிரேயர். ஓ glory to God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமா போதும். வருஷம்
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்கள் போதும் என்று இருக்கிறவர்கள் எண்ணுங்கள் என்றார். பண ஆசை அனுசர பணமே அவருக்கு அப்படி அனுசர பல வேணும் தெரியும் அவருக்கு. உனக்கு போட்டுக்கு உணவு வேணும், சாப்பாடு வேணும், உனக்கு அரிசி வேணும், பருப்பு வேணும், இதெல்லாம் தெரியும். உன் கண்ணை என்ன பண்ண அதை பதிச்சிடாத, பணத்தை கண்ணை வச்சிடாத, உனக்கு இருக்கு ஆசையும் கண்ணை பதிச்சிடாத, அதை உன இல்லாம போயிடும். உன் கண்ணு எப்போதும் என்ன பண்ணணும், என்னையே பார்க்கணும்ன்றார். அல்லேலூயா. உன் கண்கள் எப்போதும் என்னையே நோக்கி இருக்கணும். எப்படி ஒரு வேலைக்காரன் பாத்தீங்கன்னா எஜமான கையை பார்ப்பானா, ஏன் போஷிப்பாரு, அவர் எனக்கு கொடுப்பாரு. வேலைக்காரன் எப்படி எஜமான் நோக்கி பார்க்கிறதோ படி அளிப்பார் என்று நீ சொல்றாரு. உன் எஜமான் பரலோகத்தில் இருக்கிறாரு, நீ அவரே நோக்கி பாரு. அல்லேலூயா. அவரு நேரம் கையை உயர்த்து, யெகோவா ஈரே சந்திப்ப சொன்னீங்களேப்பா, அவர் கையை அங்க உயர்த்தினா நீ யாரும் வந்து கையை நீட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிறாரு. அப்ப படம் நம்ம கைவிட்டுரும், இந்த படம் நம்மளுக்கு ஏமாத்திடும். புரியுதுங்களா? எவ்வளவு பணக்கார பாருங்க, எனக்கு என்னங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பார்த்து காப்பாத்திடுவாங்க. ஏன் அவங்க பணம் இருக்கு, எல்லாம் கடவுள் நம்புறது இல்லைங்க. எனக்கு பணம் இருக்குங்க, நான் பணத்தை நம்புறேங்க. டாக்டர் தான் கடவுளுங்க, அவரை காப்பாற்றிடுவாங்க. நிறைய பேர் போனாங்க, போய் திருப்பி வீட்டுக்கு வரல. ஏன் அப்ப பண்ணவங்கள ஏமாத்திட்டு டாக்டரை காப்பாற்ற முடியல. டாக்டர் சொல்ல எனக்கு நான் ஒண்ணு இல்லைங்க, கடவுள் தானே காப்பாற்றணும். அவங்களும் மனுஷங்க தான். ஆனா அவர் சொன்ன வானத்துக்கு கத்து சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நீயே போட்ட வாய் நீ சொல்லணுமா? அல்லேலூயா. நீ சொல்லணும். அதை நீ சொல்லியிருக்கீங்கப்பா, ஏவா நான் சொல்றேன். ஆண்டவரே, இந்த சூழல் என்ன செய்ய முடியும், இந்த வியாதி என்ன செய்ய முடியும், இந்த மனுஷன் என்ன செய்ய முடியும், இந்த பிசாசு என்ன செய்ய முடியும், இந்த மந்திரம் என்ன செய்ய முடியும், இந்த தந்தை என்ன செய்ய முடியும், உலகத்தில் இருக்கிற காட்டிலும் எனக்குள்ள பெரிய இருக்குங்க ஆண்டவரே. அதனால் தைரியம் கொண்டு நான் சொல்கிறேன், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று. அல்லேலூயா. அதனால் தைரியம் கொள்ளணும். அவர் சொல்லிட்டாருல, விலகவே மாட்டாரு. நீ அவர்கிட்ட ஓட்டினாலும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் ஆசையெல்லாம் நீ நல்லா இருக்கணும், அவர் ஆசையெல்லாம் அவனை உயர்த்தணும், அவர் ஆசையெல்லாம் நீ உயரணும், பெருகணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று. அல்லேலூயா. உங்களை கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அது விசுவாசிக்கிறோம். நம்ம இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாள் என் விடுதலை நாளாப்பா, இந்த நாள் என் விடுதலை நாள். என் துக்கத்துல வாழ மாட்டேன், கண்ணீர வாழ மாட்டேன், குறைச்சல வாழ மாட்டேன், தரித்திரமா வாழ மாட்டேன், வியாதியில வாழ மாட்டேன். அதே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் துக்கத்தை சந்தோஷம் மாத்திர கர்த்தர் கூட இருக்க முடியாது, நான் சந்தோஷமா வாழ முடியும், கர்த்தருக்கு மனமாக இருக்க முடியும். அல்லேலூயா. இப்ப 1 தீமோத்தேயு 6:17 இப்ப எடுத்து படிங்க. ஆமென். போதும். அல்லேலூயா. பணாசை எல்லாத்தையும் வேற இருந்தது, அது நம்பிக்கை, அது மேல நம்பிக்கை ஜனங்களுக்கு, சரிங்களா? ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை மனுஷன் சொல்றாரு, எப்படி பிதாபார்கள் சொல்றாரு, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தைகளா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு கேள்வி. நாம நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுக்கிறது அதை கொடுக்கும்படி நீ அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு கொஞ்சம் கொடுக்கலையா? சம்பூர்ணமான ஆசீர்வாதம், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் broken, நத்திங் lacking, ஒன்றுக்கும் குறைப்படாத சம்பூர்ணமான வழிந்து ஓடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற
ஜீவனுள்ள ஆமென் ஹல்லேலூயா. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஹல்லேலூயா. சொல்றாரு, இதெல்லாம் நான் கொடுப்பேன், உன் நம்பிக்கை என் மேலதான் இருக்கணும். நான் தான் அவளை போஷிக்கிறேன், நான் தான் அவளை பாதுகாக்கிறேன், நான் தான் அவளை பராமரிக்கிறேன். ஆமென். நான் தான் அவளை வாழ வைக்கிறேன். ஹல்லேலூயா. உன் தேவைக்கு அதிகமானவர் நான் தான் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவரே, இந்த பணம் போதுமானது அல்ல, நீங்க போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பணம் சொன்னாங்க, பணம் எனக்கு பணம் போதுமானது பெதறன்னு. பணம் போதுமானது கிடையாது. இந்த பணம் தான் எல்லாம் வாங்கிடுவேன். அப்போ வாங்குறீங்க, ஆனா அப்பொழுது பாருங்க பணம் பத்தாது. உங்களுக்கு பணம் பத்தாது, கண்டிப்பா பத்தாது. எது வாங்கினா சரி திருப்பி பணம் பத்திலையே சொல்லி தவிர உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. அது போதுமானது கிடையாது உங்களுக்கு. அது யார் போதுமானவர்? உங்களுக்கு கர்த்தரே போதுமானவர். அல்லேலூயா. காற்றிய மழையை பார்க்காம போனாலும் உங்க பள்ளத்தாக்கு நிரப்ப அவரால் கூடும். அல்லேலூயா. மனுஷன் பிடிச்சி வைப்பான் பணத்தை, மனுஷன் பணத்தை பிடிச்சி வைப்பான். அவர் சொல்லாரு, அவங்க ஒரு வழி 3 நாளா 1000 வழியை திறப்பான்றாரு. அல்லேலூயா. இதோ உங்களுக்கு திறந்த வாசலை வைத்து இருக்கிறேன், ரஹமோத், அது ஒருவனும் கூட்ட முடியாது. ஆமென். ஈசாக்கு போய் என்ன பண்ணலாம்? ஈசாக்கு போயிட்டு கிணறு தோண்டலாம், கிணறு திறவு தோண்டலாம், கிணறு தோண்டலாம் போயிட்டு ஈசாக்கு. அது தண்ணியே இல்ல, பஞ்சமா இருக்கு, ட்ரை பிளேஸ். ஆனா ஈசாக்கு தோண்டா அங்க தண்ணி வருது. அதான் அந்த ஊருக்கு என்ன சொல்றான், இது வந்து தாத்தா இடம், என் தாத்தா கிணறு, இது நான் இங்கதான் இருக்கோம், எங்களுக்கு சொந்த சொல்லி போன்னு அனுப்பிச்சுறாங்க அவனை. அவனே நினைச்சான், ஆஹா தண்ணி இருக்குடா நினைச்சான். ஈசாக்கு போனா தண்ணியை கூடயே போயிடுச்சு. அல்லேலூயா. வேற ஊருக்கு போறாரு, அங்க போய் கிணறு தோன்றாரு. எதுக்கு? விவசாயம் பண்றதுக்கு. கத்திர அவன் ஆசீர்வாத ஈசாக்க, ஆபிரகாம் பையன் ஈசாக்கு, சாரி ஆபிரகாம் பையன் ஈசாக்கு. அது உடன்படிக்கை வீட்டு தேவை என்ன பண்றாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அவங்கள வேற வீட்டு அங்க பழம் தோன்றாரு, அங்கேயும் தண்ணி வருது. அந்த வீடு சொல்ல, இது எங்களுக்கு சொந்தமான கிணறு, நீங்க இது போயிடு. அவனுக்கு தண்ணி இங்கே இருக்கும் நினைச்சா தண்ணியே இல்லை. அங்க அப்பா கூடிய தண்ணியே போயிடுது, பூமி கீழே ஓடுது. அவன் நடந்து போ தண்ணியும் அவன் கூடயே வருது. அல்லேலூயா. ஏன்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவ அபிஷேகம் அவன் மேல இருக்கு. அல்லேலூயா. உடன்படிக்கை இருக்கு அவன் மேல. அல்லேலூயா. தேவன் ஆபிரகாம் அழைக்கிறாரு, பெரிய தேசமாக்குவ, ஜாதி ஆக்குவான்றாரு. இவன் ஜனத்தை விட்டு வா, உன் தாயா அவன் அப்பா அம்மா விட்டுட்டு வா, விட்டுட்டு வான்றாரு. நான் சொல்ற தேசத்துக்கு போன்றாரு. அங்க போனா பஞ்சம். கத்து கூப்பிட்டு பெரிய ஜாதியாக சொல்லிப்பா, போய் பார்த்தா பஞ்சம் வந்துருச்சாங்க. பஞ்சம் அப்படி ஒண்ணுமே இருக்காது, தண்ணி சாப்பாடு எதுவுமே இருக்க, ட்ரை அப்படி ஆயிடும், ட்ரை பிளேஸ் ஆயிடும் அப்படியே. ஆனா பஞ்சத்தில் தேவன் அவனை ஆசீர்வதிச்சான் ஆபிரகாம். அல்லேலூயா. வெள்ளையும் புல்லு சீமா போல இருந்தானா. ஆமென். பஞ்சத்துல ஆஸ்வதிக்க தேவன். ஊருக்கே பஞ்சம், அந்த ஆபிரகாம் பஞ்சம் இல்லை. அழைத்தவரு உண்மை இல்லவர். அதுதான் உங்களை நான் சொல்றேன். அல்லேலூயா. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. உலகத்துல வியாதி இருக்கலாம், உலகத்துல கவலை இருக்கலாம், உலகத்துல பறவை இருக்கலாம், உலகத்துல தோல்வி இருக்கலாம். ஆனா நீ கிறிஸ்துவுக்குள்ள நீ இருக்க, நீ எங்க போனாலும் உன்னால ஜம்மு வாழ முடியும், மனதமையா இருக்க முடியும், நீ உயர முடியும், பெருக முடியும், முன்னேற முடியும், நீங்க ஆசீர்வாதம் வாழ முடியும். ஏன்னா தேவ ஆசீர்வாதம் உங்க தலைமையில இருக்கு, நித்திய மகிழ்ச்சியும் தலைமையில இருக்கு. சஞ்சலமும் கழிப்பும் பயமும் விட்டு போகட்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். துக்கத்தை அல்ல, சாபத்தை அல்ல, துன்பத்தை அல்ல, கண்ணீரை அல்ல, வறுமை அல்ல. நீங்க அழைக்கப்பட்டது ஆசீர்வாத சுதந்திரத்தை அழைக்கப்படு. நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அறிந்து கொண்டு முதலாவது. ஆமென். அவனுக்கு இந்த வியாதிய கர்த்தர் கொடுத்தாருங்க. கர்த்தருக்காக பாடு சகிச்சுக்கிறேன், போராட்டம். என்னங்க போராட்டம்? பவுல் சொல்ல, விசுவாசம் நல்ல போராடு. அதை விட்டாங்க. ஐயோ பேய் போராட்டம், விசுவாச போராட்டம், வியாதி போராட்டம். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தருக்காக சகிச்சுக்கிறேன். நீ சகிக்கிற அவசியம் கிடையாதுமா. அது எல்லாம் சிறு விளக்க சகிச்சா எல்லாவற்றையும் வரும்.
அல்லேலூயா. உன்னை வாழ வைக்குமே அவர் சகிச்சாரு சிலுவை எல்லாவற்றையும். அவமானத்தை சகிச்சாரு, உன் சாபத்தை சகிச்சாரு, வியாதியை சகிச்சாரு, உன் துக்கத்தை சகிச்சாரு. அல்லேலூயா. உனக்கு எல்லாரும் சகித்த செஞ்சு முடித்தபடியால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், நீ தலை குனிஞ்சு போக மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஆமென். பாருங்க, அப்ப சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனமே நம்பிக்கை வைங்கள். ஆமென். சொல்லுங்க, எனக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் மேல் என் கண்ணை வைப்பேன். அல்லேலூயா. நான் சொல்ல மாட்டீங்களே, எனக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப போராட்டம் எங்க இருக்கு? உங்களுக்கு விசுவாசத்துல போராட்டம் இருக்கணுமா? விசுவாசி நல்ல போராட்டம் போடினேன் போராடினேன் என்றாரு. யார் சொல்ற? அப்போஸ்தலர் பவுல். விசுவாசத்துல ஒரு ஃபைட் வருது. ஒரு பக்கம் மாமூல் சொல்றது இல்ல குறைவு இருக்கு, சரீரத்துல வியாதி இருக்குன்னு. நான் விசுவாசிக்கிறேன், நான் குணமானேன், நான் செழிப்பானேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நான் சொல்றேன். அதுதான் போராட்டம். கண்ணை பார்க்கிற பிரச்சனையே சரீரத்தை உணர்றோம், பேசுறோம், போராட்டமா இருக்கு நமக்கு. ஆனா வசனம் சொல்லுது, நீங்க விடுதலையாக்கப்பட்டீர்கள், நீ உங்க சாபம் கிடையாது, உங்க நன்மை கிருபை உங்கள் தொடரும், நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. வசனம் சொல்லுது. அப்படி போராட்டமா இருக்கு எனக்கு. இதை நம்புறதா அதை நம்புறதா? இது கண்ணுல பிரச்சனை உண்மை, இது கண்ணுல பார்க்கல, ஆனா அது உண்மையா இருக்கு, சத்தியமா இருக்கு, எது நான் நம்ப தெரியலையான்னு ஒரு போராட்டம். அதுதான். அப்பதான் மாமிசமே அடங்கு, மாமிசத்தை அடக்கி வார்த்தையத்தை பேசும்போது எனக்கு ஜெயம் உண்டாகும், எனக்கு சுகம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், நன்மை உண்டாகும். ஏன்னா என் வார்த்தை கிடையாது, தேவனுடைய வார்த்தை. வானத்தின் உண்டாக கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது கண்டிப்பா பதில் 100% வரும் உங்களுக்கு. ஆமென். சூழ்நிலை இல்லாம போனாலும் சரி, சூழ்நிலை மாற்றப்பட்டு தமிழா போடுமா? விசுவாசிக்கிறீங்களா? சூழல் காற்று வந்தாலும் சரி, உன்னை யாரும் அழிக்க முடியாது, உன் வீட்டு யாரும் கெடுக்க முடியாது, உன் குடும்பத்தால் கெடுக்க முடியாது, உன் பிள்ளைகளால் கெடுக்க முடியாது. சுழல் காற்றை விளக்க வழியை திறப்பாரு, நீ தப்பித்துக் கொள்ளும்படி. ஆமென். உன்னை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே இன்னும் சோதிக்கப்படுக விளக்க உலக்கம் எடுக்க உதவி செய்ய வல்லவராய், பிரதான ஆசாரியராய், விளக்க பருந்து பேசுகிறவராய் பிதாவின் நமக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறா என் வேலை யாருக்கு தெரியும், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் மனது கொஞ்சம் யாரு இருக்கா சொல்ற இருதைகள் பார்க்க ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவர். ஆமென். கண்ணியமே இருக்கு பாத்தீங்களா, அந்த இமைகள் ஆராய்ச்சி பார்க்கிறான் மனசு அவரு. ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்க நான் உன் மனசுல பார்க்கிறேன், உன் அழுத்த எனக்கு தெரியும், உன் கவலை எனக்கு தெரியும், உன் பறவை எனக்கு தெரியும் சொல்லாரு. என் மேல பார்த்து வச்சுடு. குருடனுக்கு குரு வழிகாட்ட முடியாது, உன் பார்த்து சம்மதம் போகாத, உன்னை ஒழுங்கை செய்ய முடியாது, உன் பார்த்து கத்து வைத்து விட்டு அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் உன் தலையில விடவே மாட்டார் அவர். அல்லேலூயா. அது நம்ம கவனிக்கிறது கிடையாது, நம்ம செழிப்பு எடுக்கிறது இல்லை. இதுதான் விஷயம். என் பற்றி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாதா, நான் பார்த்து என்ன செய்ய தெரியும், பார்த்துக்கிறேன், பார்த்துக்க அதை சொல்லி பார்த்துக்கோ எங்க கிட்ட பார்த்துக்குவான். அடி வாங்கி உத வாங்கி கடைசியா வருவேன். நான் நீங்க சொன்ன கேட்டியாப்பா நீ? அதாவது நம்ம சொல்லும் போது ஒபே பண்ணணும். மனத்தாழ்மை சொல்லுங்க, மனத்தாழ்மை இருக்கணும். தாழ்மை தாழ்மையில பெருமை இருக்கும், அந்த அது சொல்லல, மனத்தாழ்மை. நம்ம ஊர்ல சமைக்கிறோம், ஆண்டு சமூகத்து வரும், என்ன சொல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு தெரியாது, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, ஓலை கத்துக்கலாம் விருப்பம் நமக்கு இருக்கணும், ஆண்டவரே கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, வெறுமையாக்குறானவரே நீ சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாதப்பா சத்தியத்தை, நான் எவ்வளவு பைபிள் படிச்சிருக்கேன், வசனம் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாதவரே நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா நான் பாத்துக்கிறேன் அவர் சொல்ல முடியுமா? பெரியவர்கள் தேவன் என்ன பண்றாரா, எதிர்த்து நிக்கிறாரா. கிருபையோட தேவன் என்ன பண்றாரு, தாழ்மையோருக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நான் வசனம் சொல்றேன், நான் கதை சொல்லல. 1 பேதுரு 1:5 1 பேதுரு 5:5. ஓ க்ளோரி.
ஆமென். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சொல்றாரு, வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் போதகர் அவர். ஆமா, இயேசுதார் கூடியே இருந்து எல்லாத்தையும் வாழ்க்கையில அடிபட்டு அனுபவிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுதப்பட்ட சபைக்கு சொல்றாரு, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பர் யாரு? போதகர், பாஸ்டர். அந்த சபைக்கு நிரூபித்தவர் போதகர் சொல்றாரு, நீங்க எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். எப்படி அணிந்து கொள்வது? அதுதான் சிலுவையை பாரு, தாழ்மை அவர் தான். அங்க பாரு, அவர்கிட்ட கத்துக்கோ. சொல்ல என்கிட்ட கத்துக்கோ ஆண்டவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்கள் எடுத்து வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தமும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி லகுவா இருக்கும், நல்லா இருக்கும், அது ஸ்மூத்தா இருக்கும். சொல்ல பாருங்க, மனத்தாழ்மை. என்ன பண்ண ஆண்டவர்? சிறு அவ்வளவு அடி வாங்கினாரு. என்ன பண்ண? கால் துப்புறாங்க, முடிய முடிச்சு இருக்கிறாங்க, மண்டையில கொட்டுறாங்க, அவரை கண்ணு மூடி அடிக்கிறாங்க தப்பான கண்ணத்துல. யார் அப்படி சொல்லி பார்க்கலாம்? அவர் யார்? அவர் ராஜாதி ராஜா, அண்ட சிருஷ்டித்த தேவன். அவர் கோடானத்தில் தூது போற்றப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவன். அவர் தொடர்ந்து தகுதியில்லாத ஜனங்க, அவங்க அருகதற்றவங்க. அவன் ஆண்டவரை கிண்டல் பண்றான், கேலி பண்றான், பரியாசம் பண்றான், துப்புறான், மூஞ்சில காலு துப்புறான், கண்ணு கட்டிட்டு யாரு யாரு சொல்லி கிண்டல் பண்றாங்க. எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் நினைச்சாருனா புளிப்பு சுத்து போயிருப்பாங்க. அவர் நினைச்சாரா? அவரு தேவத்தை ரெடியா இருக்கான், பட்டிய பட்டத்தோடு கண்ணு காமிச்சா காலி பண்றோம் எல்லாரையும். ஆமா, எல்லாம் பாக்குறாங்க, கொஞ்சம் புரியல யாருக்குமே. என்னடா இவர் தேவனுடைய குமாரன், இவரு இவரு அசிங்கப்படுத்துறாங்களே, இவரை கேவலப்படுத்துறாங்களே, இவரு துக்கம் நிறைந்தவரா, பாட நிமித்தவராய், பாவத்து உருவமாய் மாட்டப்பட்டு சிலுவை அந்த கோரமா பட்டு அந்த காலம் இரு சூழ்ந்த நிலையில இருக்காரு. பிதா பாக்குறாங்க, தேவ பாக்குறாங்க, அவர்கிட்ட உத்தரவு வராதான். அவர் கண்ணு காமிச்ச போது எல்லாரும் காலி பண்ணுவாங்க. ஆனா எந்த உத்தரவு வரல. பிதா முகத்தை என்ன பிதா என்ன பண்ணாரா? திருப்பி கொண்டாரா. அவர் நீதி நிறைவேறணும், உன்னை வாழ வைக்கப்பட்டு நீதி நிறைவேறணும், நீ சாவாம வாழும்படி பாவமே அவர்களுக்கா பாவமாக்கப்பட்டு அவரை வாழத்தது வெளிச்சம் அவர்கள் இரு சூழ்ந்தது. அவர்கள் எதுக்காக? உண்மை வெளிச்சம் உதிக்கும்படி, உங்க நீதி சிறு உதிக்கும்படி, உனக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தள்ளப்பட்டு உன்னை எடுத்து, பிதாவே இதோ என் ஜனங்கள் அந்த நம்முடைய சேர்த்துல கொண்டு வந்து, அல்லேலூயா, இதோ என் ஜனங்கள் என்று என்ன பண்ணறா? அவர்கிட்ட சேர்த்துட்டாராம். அனாதையா கடந்தமா, நம்ம வேலை சொல்கிறது எப்படி இருந்தோமா? அனாதையா திக்கட்டெல்லாம் கடந்தோமா. சொன்னா அப்பா இதோ பிள்ளைங்க கொண்டு வந்துட்டாங்க, சேர்த்து பார்த்துக்கோங்க. ஆமே, சும்மா வந்துட முடியுமா? அடி அந்த மாதிரி அங்க அவர் சரீரம் ஒரு விவசாயி ஏர் உழுவது போல சரீரம் உழுவப்பட்டதாம், பிச்சு எடுக்கப்படுது சரீரம். சொல்ல எலும்புகளெல்லாம் என்ன நாள் தாவீது எழுதியிருக்காங்க திருக்கதர்சனம் சொல்லுமா, எலும்புகளெல்லாம் என்ன நாள் எலும்பு தெரியுது அப்படி, அவருக்கு சதியோ இல்லை, கஷ்டம் செஞ்சிட்டாரு, அந்த தூரமா தொங்குறாரு, பார்க்கத்தகாத ரூபமே இல்லையா அவருக்கு, மனுஷனா மிருகமா சொல்ல முடியல, பார்க்கறதுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. ஏற்றின பாடுகள், ஏற்றின அவமானம், உன்னை என்ன வாழ வைக்கும்படி, ஆமென், உனக்கு நித்திய ஜீவன் தரும்படி நெருங்கிய சப்பமாக தொங்குனார் சிலுவையில் அவர். ஆமென், உனக்கு நித்திய ஜீவன் வரும்படி. அல்லேலூயா. இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர் வெட்கப்பட்டே போக மாட்டே வசனம் சொல்கிறது. ஆமென். அப்ப நம்மள மனத்தாழ்வை அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க. ஆமா, பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்திருக்கிறாராம். பிசாசு என்ன பண்ணான்? பெருமை உள்ளதாம என்ன பண்ண பிசாசு? நான் சிங்காசனம் நான் உட்காருவேன், தேவனுக்கு சமமாவேன், நான் கொள்ளையிடுவேன், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, நான் ஏன் உட்காரக்கூடாது? என்ன பண்ணா மனசை யோசிச்சானா, வாயில சொல்லலாம மனசு திங்க் பண்ணதுக்கு யோசிச்சதுக்கு தள்ளப்பட்டான் பூமியில. அவன் புரியுதுங்களா? அப்போதான் என்ன பண்ண தாழ்மை. இயேசுதா பாருங்க, சீசன் காலை கழுவினாரா? கழுவாரா? யாரும் கழுவ முடியுமா? நீங்க காலை கழுவ முடியுமா? நீங்க நான் உங்க காலை கழுவ முடியுமா? நான் சபைக்கே செய்ய மாட்டேன், நான் ஃபாஸ்ட் செய்யணுமா?
அவருக்கு சொல்றாரு, காலை கழுவி காலை தொடச்சி ஒரு சீசனங்களை நீங்க இது மாதிரி நீங்க கத்துக்கணும், நீங்க தாழ்மையா இருக்கணும். அல்லையா, அது நல்ல தலைவனுக்கு அதுதான் அழகு. நல்ல தலைவனா எப்பவுமே தாழ்மையா இருக்கணும். நான் தலைவிடா ஆள்னா வச்சிருக்கோம், அடங்கிடுவேன். பிசாசு ஆள்னா என்ன பண்ணான், பாத தள்ளப்பட்டான். தாழ்மையா இருந்த தேவன் சொல்றாரு, வேட்சுவார் அவர் ஏற்ற களத்தை அடங்கிருங்க, தேவன் உங்க வேட்சுவார் என்று. ஆடக்கூடாது, அவர் களத்தை அடங்கி இருக்கணும். அல்லையா, ஒவ்வொரு நாள் சொல்ல, ஆண்டவரே உங்க களத்துல அடங்கி இருக்க ஆண்டவரே, உங்க களத்துல அடங்கி இருக்கப்பா, ஏற்ற காலையை உயர்த்துங்க ஆண்டவரே. நீ போய் சொல்ல மாட்டீங்கப்பா, உங்க கையில எப்போதுல கோலா கருவியா வாளா இருக்க ஆண்டவரே, அப்போது நீ என்ன பூமி எங்கும் தலையா வைப்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் கருத்து அடங்கி இருக்கணும், அது பேச்சிலே தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பக்குவம் வரணும். அதுதான் முதிர்ந்த கிறிஸ்துவன். என்னது முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்துவன்? பல விதமான சோதனை அகப்படும் போது சோதனை பரீட்சையானது பூரணப்படுத்துது, நல்ல மார்க் எடுக்க வைக்குது, 100க்கு 100. அதுதான் முதிர்ந்த கிறிஸ்துவன். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் முதிர்ந்த கிறிஸ்துவன். அல்லேலூயா. ஒரு முயற்சி எடுக்கணும். முதிர்ந்த கிறிஸ்துவ எப்படி இருப்பான்? சத்தியத்தை அறியாதபடிக்கு மூடனா இருப்பான். பாருங்க, இப்போ 10 வயசு குழந்தைக்கு பால்மடி கொடுத்து போகும்போது ரோடு குச்சியில போனா சிரிப்பா இருக்காது. கடையை போயிட்டு வாங்க சொல்லி பால் குச்சி எப்படி இருக்கும், சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காதுங்கன்றாரு. முதிர்ந்த கிறிஸ்துவனாரு தெளிவாரு, மன தெளிவா இரு, மன தெளிவு. அது தெளிந்த புத்தி. அதுதான் தெளிந்த புத்தியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று. அல்லேலூயா. நாசமோ மோசமோ பட்டயமோ நிர்வாணமோ எல்லாவற்றையும் எண்ணி அன்புக்குள் தேவனால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறா இருக்கும் என்று. இந்த மோர் தென் காங்கிரேட். அல்லேலூயா. அவர் சபைக்கு வந்தா சபையில் கத்து இருக்கிறாரு. வசனம் என்ன சொல்லுது? தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அவர் ஆமா. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் இருப்பது, தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் இருப்பது, விசுவாச நம்பிக்கை இல்லாமல் சபைக்கு வருவது தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியம். நான் சபைக்கு நானும் போறேன், நான் தான் சபைக்கு போறேன், நான் தான் உட்காந்து கத்து ஆராதிக்கிறேன், நான் தான் கை தட்டினேன், நான் கூட அதே சொல்லல. பார்த்து சொல்லும் போது விசுவாசித்தியா? விசுவாசித்து இருதயத்தை விசுவாசித்து வாய் அறிக்கை செய்யும் போது ஒரு நன்மை உண்டாகுது உனக்கு. எதையாகிலும் அவர் சித்தித்தபடி கேட்டால் அவரை செவி கொடுக்க என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் அது. ஆமென். இவர் சொல்லி முடிச்சிடுறேன். 2 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. 2 யோவான் 14-15. உமக்கு நன்றியானவர், ஸ்தோத்திரம். 2 யோவான் 1 யோவான் தப்பா சொல்லிட்டேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நம் எதையாகிலும் எதுவன கேள என்கிட்ட என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்றார். அல்லேலூயா. நம்ம கேட்கறதே கிடையாது. நம்ம தான் கேட்கறீங்களா? நீங்க நீங்க கேட்டிருக்கீங்களா? அவர் நாமத்தை கேட்டிருக்கீங்களா? எத்தனை கேட்டிருக்கீங்க? கடைசியா பெற்றுக்கொண்டீங்களா? நிக்க கூடாது. திருப்பியும் கேளு, திருப்பியும் கேளு, திருப்பியும் கேளு. நீ சாதவருக்கும் கேளு. நான் சகிச்சுக்கவே மாட்டேன், நான் கலந்துக்கவே மாட்டேன். நீ கேட்கறதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமா கொடுத்துனே இருப்ப. எனக்கு பெரிய கை. அல்லேலூயா. அவருக்கு பெரிய கை, அவர் கணக்கு பெருக்க போகாது. அல்லேலூயா. ஆமா. சொல்ல எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டாலும் அவர் சித்தமா இருக்கணும். அது அப்படின்னா வார்த்தையின்படி கேட்டா, ஆமே, வார்த்தையின்படி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே உங்க வார்த்தைப்படி சொல்லுது, இந்த மாதிரி செய்யுங்கப்பா. அதுதான் அவர் சித்தம். அதுதான் அவர் தமக்கு செவி கொடுக்கிறார் என்பது. அப்ப நான் கேட்கும் போது எனக்கு தெரியுது, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் செவி கொடுக்கிறாரு, என் ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. நான் நாமமே ஜெபத்தை கேட்கிறவர் நாமம்.
ஆமென். அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அவர் சமூகத்தை போய் கையில ஒண்ணு இல்லை, ஆனா அவர் தைரியமா உள்ள சமூகத்தை வர, ஏசப்பா நீங்க இருக்கீங்க, என் தேவைக்கு மிக அதிகமானவரா, யெகோவா ஈரே, என் தேவை எழும்பு முன்னே தேவையை முன்னேற்பாடு செய்து வச்சிருக்க தேவை, நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்ளுவீங்க, எழுதப்பட்டிருக்கிறதானவரே, அது தைரியத்தில் வந்திருக்க, நீங்க இருக்கீங்க, நீங்க பலம் கொடுப்பீங்க, நான் வந்திருக்கானவரே சொல்லும் போது கர்த்தர் கண்டிப்பா அந்த தேவையை சந்திப்பார். ஆமென். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அந்த அறிவு எனக்கு இருக்கணும். என் ஜெபத்துக்கு பதில் வரும், என் ஜெபிக்கும் ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. அவர் கல்லல்ல மண்ணல்ல, உயிருள்ள தேவன், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சதா உயிரோடு இருக்கிற தேவன் எனக்கு செவி கொடுப்பாரு. அவர் அப்பா, நான் பிள்ளை, நான் கூப்பிடும் போது பதில் கொடுப்பார். நீதிமான், நான் கூப்பிடும் போது எனக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நான் அறிந்திருந்தா, எனக்கு அறிவு இருந்ததுன்னா என்ன சொல்றது பாருங்க. அப்போ கேட்டவர்களை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆனா கையில வரல, நன்மையை கையில பார்க்கல, ஆனா ஜெபிச்சு இருக்க, சந்தோஷமா போறேன். ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டீங்க ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, சந்தோஷமா போறேன். கண்டிப்பா வந்துடும். அல்லேலூயா. கண்டிப்பா கலைஞர்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் நிரம்பி வழியும். ஆமென். விசுவாசம் போனீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன், உங்க பங்கு நிரம்பி வழியும். அல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமென். அப்போ நீங்க தலைமையில ஜெபிக்கும் போது கூட, நீங்க வீட்டுல ஜெபிக்கும் போது கூட என்ன நீங்க இருக்கீங்கப்பா, இயேசு சொல்றது வந்துடுவாங்க அவரு. ஆமென். இயேசு சொன்னா அங்க வந்துடுவாங்க. சாத்தா சொல்ல சாத்தா வந்துடுவாங்க. அந்த வீட்டு சாத்தா போராட்டம் வந்துடுவான். கூப்பிட்டியா? வந்துடுறேன், எல்லாரும் வாங்கடா, கூப்பிடுறாங்கடா. பயமா இருக்கு, ஐயோ பயத்தின் ஆவியா வாங்க, உள்ள கூப்பிடுவாங்க. கவலையா இருக்கு, கூப்பிடுறாங்க வாங்க, சிஸ்டர் கூப்பிடுறாங்க வாங்க, எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. வந்து ரேஸ்க்கு எடுத்துருவாங்க வீட்டு. அப்புறம் சொல்லு என்ன கூப்பிடணும்? சமாதானமே வா, சுகமே வா, செழிப்பே வா, வெற்றியே வா, நன்மையே வா, பலனே வா, ஆசீர்வாதமே வா. அது கூப்பிட்டீங்கன்னா எல்லாம் ஓடி வந்துடும். அல்லேலூயா. உன்னதத்திலே நீங்க ஏற்கனவே சகல ஆசீர்வாதம் நீங்கள் ஆவிக்குரிய மனதில் ஆசீர்வப்பட்டிருக்கிறீர்கள். கூப்பிட்டா வந்து கேட்க இல்லாதவன் இருக்கும் அழைக்கிற தேவன். கூப்பிட்டீங்கன்னா வந்துடும். அவர் கூப்பிட்டாரு, உண்டாக கடவுள் சொன்னார், வந்துடுச்சு எல்லாம். நீ கூப்பிட்டாலும் வந்துடும். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கணும், டெஸ்ட் ஆசை. ஆமா, எதுக்காக? விருப்பம், கர்த்தரை ஆராதிக்கணும். எனக்கு ஆசை, நீங்க சபைக்கு வரணும்னு. நிறைய வரமாட்டீங்க, கஷ்டம் கடினமா இருக்கும் உங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறது. உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தரை ஆராதிக்கிறது. ஆமா, அதான் சொல்ல, யார் வந்தாலும் யார் வரலாலும் டோன்ட் பே, நான் கவலையே பண்ண மாட்டேன். நடத்துகிறது அவரு. ஆமா, நாளைக்கு இங்க நிறைய தேவதூதர்கள் இருக்காங்க, இங்க அநேக தேவதூதர்கள் இருக்காங்க, பரிசுத்தவர்கள் இருக்காங்க. அவங்க கேட்கிறாங்க, அவங்க கடைக்காக வெளிப்பட கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு சிலுவை குறித்து. நான் சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தைக்கு அவர் சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்றாங்க. இதுக்கு இயேசு பூமிக்கு வந்தாரா, இதுக்காக அடி வாங்கினாரா அவரு அப்படின்னு தேவதூதர் கற்றுக்கொள்றாங்க. ஆமென். அப்ப உங்களுக்கு விருப்பம் என்ன இருக்கும்னா, நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன், நான் வாழ்க்கை முன்னேறணும், ஒரே தியாகமா பிடிக்கல எனக்கு, நான் மேல வரணும் ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே, ஒரு ஒரு 10 ஒரு ஊருக்கு வந்தீங்கன்னா நிச்சயம் நிச்சயம் நீங்க நல்லா பார்ப்பீங்க. நீங்க அல்லேலூயா. ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலவாகிய அப்பா உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி வெறுக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்னீரேன், என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், என் கீழாக்காமல் என் மேலாக்கும் சொன்னீரே தகப்பனே. இல்லைன்னா கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு அப்பா கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியின் செல்வத்தையும் பெருக செய்ய ஆண்டவரே. இந்நாளில் இருக்கிறது போல 1000 மடங்கு என் ஆசீர்வதிங்க ராஜா ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா மல்கியா 3:10 சொன்னீங்க அப்பா, எதிர்க்கிறோம் ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, இந்த பணம் ஆதாரம் அல்ல, இந்த பணத்தால வாழ என்று அறிக்கை செஞ்சு ஆண்டவரே, நீங்க போதுமானவர் என்று என் கணவர் உங்களை பதிக்கிறான் ஆண்டவரே. என் கணவர் உங்க மேல பதிக்கிறேன்ப்பா, ஆராதிச்சு எதிர்க்கிற கர்த்தாவே 1000 பெருக செய்யுங்க ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்னை மட்டும் உன் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆவியான தேவனே, குறித்த கடங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குறித்து காணுக்கு தசமபாகத்தை பெருகச் செய்வீராக ஆண்டவரே. பெருகச் செய்யுங்கப்பா, லட்சங்க லட்சங்கா பெருகச் செய்யுங்க ஆண்டவரே. எந்த பெருக்கத்தின் தேவனப்பா, பெருக்கத்தின் தேவனீங்க பெருகச் செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியான தேவனே, அப்பா சபை ஜனங்களுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறான் தகப்பனே. நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ராஜா, கர்த்தர் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்ப சொல்லுகிறாண்டவரே. ஆகையால் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை சொன்னீரே. கொல்லாப்பூர் நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொன்னீராண்டவரே. ஓ உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா ஜனங்கள் மீது நான் சுகத்தை பேசுகிறேன், நன்மையை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன், வெற்றியை பேசுகிறேன், உயர்வை பேசுகிறேன், செழிப்பை பேசுகிறேன். ஓ உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சஞ்சலம் தவிப்பு போகட்டும். நித்திய மகிழ்ச்சி என் ஜனங்கள் தங்கியிருப்பதாக, சுகம் தங்கியிருப்பதாக, பலம் தங்கியிருப்பதாக ஆண்டவரே. ஆஸ்தியும் செல்வம் தங்கியிருப்பதாக இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறாண்டவரே. வாழாக்காம தலையாக்குவீராக அப்பா, கீழாக்கா மேலாக்குவீராக தகப்பனே. மாபச தொட்டியும் என்னை ஆசீர்வதிக்கிறாஜா. கலைஞர்கள் நிலைமை வெளியிட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நட்சத்தில வேலெடுக்கிற ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகார மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் என்றென்றைக்கு சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென்.